fine, now you taking more off. Said she wanna party, so I took her to the roof. I grabbed the ribbon, fuck you fearless way. She suck my soul, this is spiritual healing. Grab the Hello guys, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை உங்களோட போட்டோவை இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களோட போட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ எடிட் பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட Instagram பேஜ் and Telegram குரூப்போட லிங்க் இருக்கு. அதுல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படினா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்றேன். அதே மாதிரி நம்ம புது போட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படினா Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு Alight Motion ஆப் தேவைப்படும். Alight Motionோட ப்ரோ வெர்ஷன் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல பீட் மார்க்கோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி Alight Motion ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரியல அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல how to import beat mark and shake effect னு ஒரு வீடியோவோட லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க்கை வந்து Alight Motion ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க கீழ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா நீங்க இம்போர்ட் பண்ண அந்த பீட் மார்க் ப்ரீசெட் வந்து இங்க இருக்கும். அதாவது அந்த பீட் மார்க்கை தான் நான் ஃபுல் ப்ராஜெக்ட் அப்படினு சொல்லிட்டு இங்க கொடுத்திருக்கேன். ஓகே, இதிலே பார்த்தீங்க அப்படினா உங்களுக்கு ஷேக் எஃபெக்ட் எல்லா எஃபெக்ட்டுமே ஆட் ஆகி வந்துரும். ஓகே, இதில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்ட் 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இந்த ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கு அப்புறமாவும் உங்களோட ஃபோட்டோவை இன்னும் ஜூம் பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரலை வச்சு நார்மலாக இந்த மாதிரி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். ஓகே, ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்துட்டு செட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லாஸ்ட்டில் கரண்ட் ஃப்ரேம் as PNG இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 செகண்ட் லோட் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே சேவ்னு வரும். ஓகே, இந்த சேவை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸை கிளிக் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு இப்போ 4:1:1 ரேஷியோ இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி மீடியா செலக்ட் பண்ணிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துட்டு செட் ஆகும். இப்போ உங்களோட ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கரண்ட் ஃப்ரேம் as PNG இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 1 செகண்ட் லோட் ஆகிட்டு உங்களுக்கு சேவ்னு வரும். ஓகே, இந்த சேவ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு மேலே டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரி டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 17 ஃபோட்டோ வந்துட்டு இந்த மாதிரி 1:1 ரேஷியோவில் வந்துட்டு சேவ் பண்ணும். நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃபோட்டோ சேவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 16 ஃபோட்டோ வந்துட்டு அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் 17 ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரேம் சைஸ் மாற்றி சேவ் பண்ணிவிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸை கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீட் மார்க் அதாவது ஃபுல் ப்ராஜெக்ட்னு கொடுத்துருப்பேன். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எடிட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இதில் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணால் மட்டும் போதும். மீதி எல்லா எஃபெக்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இதிலே உங்களுக்கு ஆட் ஆகி வந்துடும். இப்போ ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே பேக்ரவுண்ட் இமேஜின் க்ரீன் கலரில் ஒரு லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஃபோல்டரில் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆல்ன்றதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஒரு ஃபோட்டோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணியிருப்போம். அந்த ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ மேலே உங்களுக்கு Group 1, Group 2, Group 3ன்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலர் லேயர் வந்துட்டு இருக்கும். அதில் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணும். அதுக்கு Group 1ன்ற லேயரை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு கீழே எடிட் குரூப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே இமேஜ்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம 1:1 ரேஷியோவில் எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண அந்த ஃபோட்டோவை ஒன்றா வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் ஆயிரும். இப்போ பேக் வந்துருங்க. அவ்வளோதான். பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா Group 2ன்ற லேயரை சேம் அதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு கீழே எடிட் குரூப்னு இருக்கும். அதை
அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா மேலே இமேஜ்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம 1:1 ரேஷியோவில் எக்ஸ்போர்ட் பண்ண அடுத்து ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோ ஆட் ஆயிரும். இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு உடனே பார்த்தீங்க அப்படின்னா டைம்லைன் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துடும். நீங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த லேயர் கிட்ட எடுத்துகிட்டு போகணும். ஸோ செகண்ட் லேயரில் இந்த மாதிரி ஃபோட்டோ ஆட் பண்ணுறப்ப மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்னஸ் ஆயிரும். இப்போ அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பீட் மார்க்கில் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபுல் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி சேம் குரூப் 3 குரூப் 4 அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த இடத்த வரையும் பார்த்துக்கோங்க. 11.15 செகண்டில் உங்களுக்கு க்ரீன் கலர் லேயர் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் உள்ள எல்லா லேயர்லையும் இந்த மாதிரி வந்துட்டு ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ இந்த 11.15 செகண்டுக்கு முன்னாடி இருக்க எல்லா லேயருக்கும் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3 லேயராக க்ரீன் கலர் லேயர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மொத்தம் 9 லேயர் இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் தான் ஃபோட்டோ ஆட் பண்ணுறது. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கலர் அண்ட் ஃபில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஸோ ஃபோட்டோ வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஆட் ஆயிரும். அவ்வளோதான். பேக் வந்துட்டு சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லேயருக்கும் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா லேயர்லையும் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோக்கு சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.